அதிமுகவுடைய பொதுச்செயலர் திரு இபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டாண்ட திமுகவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட எடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறிகிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல சேரத்துக்கு முற்பட்டுட்டாங்க. எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. வரக்கூடியவர்கள் நாங்கள் அன்போடு ஒரு குடும்பம் மாதிரி நாங்க இருந்திருக்கோம். நாங்க மாற்று கட்சியில் அண்ணன் செங்கோட்டையன் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வராங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்க தமிழ் வெற்றிகளும் ஒரு குடும்பம். இங்க ஒருத்தரை பழி வாங்குறது, ஒருத்தர் இழுக்கிறது அது கிடையாது. அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு எண்ணம் தான் அதிமுக இருந்து ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ இருந்தாலும் நாங்க ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குங்கிற உறுதிமொழியோடு வராங்க. அப்படி வரவேற்கும் பொழுது அப்படி வரும் பொழுது அன்புடன் வரவேற்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினாரோ அவருடைய குறிக்கோளில் வழியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். அப்ப புரட்சி தலைவர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவுடைய குடும்பம் என்னெல்லாம் சூழ்ச்சி தெரிஞ்சுன்னு அவங்க தெரியும். அவங்களுடைய இறப்புக்கான காரணமும் யாருங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுடைய பொதுச்செயலர் திரு இபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டாண்ட திமுகவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட எடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறிகிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல சேரத்துக்கு முற்பட்டுட்டாங்க. அதோடைய முதல் மீட்டிங் தான் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, முன்னாள் மாவட்டம், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ எல்லோரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்காலம், தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு, வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. இப்ப இவங்க 2 பேர் இணைஞ்ச மாதிரி வந்தாங்க, திடீர்னு 2 பேர் இணைஞ்ச மாதிரி ஒரு டிராமா ஆடுறாங்க. அண்ணன் நேற்று சண்முக அண்ணனும் விஜயபாஸ்கர் அவர்களும் உடன்படிக்கையில நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி கட்சிகள் 4, 5, 6 இருந்து உடைந்து கடைசியில என்ன தெரியுமா,